தமிழகத்திற்கான நிதியை வாங்கித் தருவதை விட்டுவிட்டு பிரச்சினையை மடைமாற்றும் செயலில் அண்ணாமலை ஈடுபடுகிறார் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்திற்கு வருவதாக சொன்னார். தைரியம் இருந்தால் அண்ணாமலையை அண்ணா சாலைக்கு வரச் சொல்லுங்கள் என சவால் விட்டார். அறிவாலயத்திற்கு வருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னார். தைரியம் இருந்தால் அண்ணா சாலைக்கு முதலில் வாங்க என துணை முதல்வர் உதயநிதி சவால் விடுத்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அண்ணாமலை, அண்ணா சாலையில் எங்கு வர வேண்டும் என்று சொல்லுங்கள், திமுகவினர் படைகளை திரட்டி வரட்டும், நான் தனியாகவே வருகிறேன் என கூறினார். கெட் அவுட் மோடி என்ற திமுகவினர் சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வருகின்றனர். அவர்களுக்கு நான் சவால் விடுகிறேன். நாளை காலை 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் என சோசியல் மீடியாவில் பதிவிடுகிறேன். அது திமுகவினர் பதிவுகளை விட மிக அதிக எண்ணிக்கையில் தேசிய அளவில் நிச்சயம் ட்ரெண்ட் ஆக்குவோம் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார். உலகின் பல்வேறு நாடுகளில் அமைந்துள்ள கோயில்கள் மற்றும் ஆன்மீக நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாநாடு மற்றும் கண்காட்சி திருப்பதியில் நடந்தது. இதில் பங்கேற்று பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழகத்தில் பாஜக ஆட்சி வந்ததும் இந்து சமய அறநிலையத்துறை நீக்கப்படும், அரசின் பிடியில் இருந்து கோயில்கள் முற்றிலும் விடுவிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. 2026 நிச்சயம் திமுக அரசு இருக்காது. மக்கள் கொதித்து போய் உள்ளார்கள். திமுக மிகப்பெரிய தோல்வி அடையும் என பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். திமுகவினர் சவால் விட்டால் அதை சந்திக்க தயாராக உள்ளோம் என்றும் தெரிவித்தார். அண்ணாமலை தொடர்ந்து முதல்வர் மற்றும் துணை முதல்வரை ஒருமையில் பேசுவது அரசியல் அநாகரிகத்தின் உச்சம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். டெல்லி முதல்வராக ரேகா குப்தா பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு கவர்னர் சக்சேனா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். தொடர்ந்து அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். டில்லி முதல்வராக பதவியேற்றுள்ள ரேகா குப்தாவிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். டில்லியின் வளர்ச்சிக்காக அவர் முழு வீரியத்துடன் பாடுபடுவார் என்று நான் நம்புகிறேன். அவரது பதவிக்காலம் பலமாக அமைய எனது வாழ்த்துக்கள் என்றும் கூறியுள்ளார். டெல்லியில் நடந்த முதல்வர் பதவியேற்பு விழாவில் காவி உடையில் கலந்து கொண்ட ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணை பார்த்த பிரதமர் மோடி அவருடன் கை குலுக்கிக் கொண்டு சில நொடிகள் நின்று கலகலவென உரையாடினார். அப்போது பிரதமர் மோடி பேசியதை கேட்டு பவன் கல்யாண் பலமாக சிரித்தார். அருகில் இருந்தவர்களும் சிரித்தனர். நான் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துவதாக பரபரப்புக்காக அண்ணாமலை பேசுகிறார். இரட்டை வேடம் போட வேண்டிய நிலை தனக்கு இல்லை என திருமாவளவன் கூறியுள்ளார். யாரும் எந்த மொழியையும் கற்கலாம், ஆனால் திணிக்கக்கூடாது என்றார். பள்ளி, கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு இப்பொழுதுதான் உண்மையான பாதுகாப்பு கிடைத்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் மாணவிகளும் பெண்களும் அச்சம் உணர்வோடு இருந்தார்கள். திமுக ஆட்சியின் மீது உள்ள நம்பிக்கையால் தான் பெண்கள் தைரியமாக புகார் தருகின்றனர். இந்த அரசின் மீது உள்ள நம்பிக்கையை இபிஎஸ் அண்ணாமலையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவும் விமர்சித்தார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதலில் சட்டசபை தேர்தலில் நிற்கட்டும். அண்ணாமலையை எதிர்த்து திமுகவின் கடைக்கோடி தொண்டரை நிறுத்தி அவரை வீழ்த்துவோம் என அமைச்சர் சேகர் பாபு குறிப்பிட்டார். சமக்ர சிக்ஷா திட்ட நிதியை உடனே விடுவிக்க வேண்டுமென பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மாணவர்கள், ஆசிரியர்களின் நலன் கருதி 2152 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க வேண்டுமென கேட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். சென்னை மற்றும் சுற்றுவட்டாரத்தில் மட்டும் 89,400 வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குடும்பத்திலும் பட்டதாரிகளை உருவாக்கும் அரசு இப்போது பட்டாதாரர்களாகவும் மாற்றி வருகிறது என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். டில்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விளக்க மனு தாக்கல் செய்துள்ளார். சூரியமூர்த்தி அதிமுகவை சேர்ந்தவர் அல்ல. அதிமுக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்டவர். அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக மனு அளிக்கவோ வழக்கு தொடரவோ அவருக்கு உரிமை இல்லை என பழனிசாமி கூறியுள்ளார். பல்லடம் மூவர் கொலை வழக்கில் விசாரணை என்ற பெயரில் பழங்குடி மக்களை போலீசார் துன்புறுத்தலாமா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். பழங்குடி மக்கள் மீது பொய்க்குற்றம் சுமத்தி பழிவாங்கும் கொடுமைகளுக்கு ஸ்டாலின் என்ன பதில் கூறப்போகிறார்? இதுதான் இந்தியாவை திரும்பி பார்க்கும் திமுக அரசின் சாதனையா எனவும் கேள்வி கேட்டார். புதிய கல்விக் கொள்கை மொழியை மட்டும் முன்னிறுத்தவில்லை. உயர் தொழில்நுட்ப கற்றல், சவால்களை சமாளிக்கும் பேராற்றல் உள்ளிட்ட விரிவுபடுத்தப்பட்ட கல்வி முறையையும் முன்னிறுத்துவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். குழந்தைகளின் வாய்ப்பை பறிக்காதீர்கள், அவர்களும் உயரட்டும் எனவும் தெரிவித்தார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அம்மா என்று எல்லோரும் அன்புடன் அழைத்தனர். அது இயற்கையாக அமைந்த ஒன்று. ஆனால் முதல்வர் ஸ்டாலினை தமிழக மக்கள் ஒருபோதும் அப்பா என்று சொல்லப் போவதில்லை என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சொன்னார்.
ராமநாதபுரத்தில் இயங்கி வரும் மருத்துவக் கல்லூரி நிரந்தரமாக இடமாற்றம் செய்யப்படும் என செயல் இயக்குநர் ஹனுமந்தராவ் தெரிவித்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் முதல்கட்ட பணிகள் ஓராண்டுக்குள் நிறைவடையும் எனவும் அவர் கூறினார். மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே காருக்கு வெடிகுண்டு வைத்து வெடிக்க செய்வேன் என கொரிகான் ஜே மார்க் காவல் நிலையங்கள் மற்றும் மந்த்ராலயா காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி மூலம் மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். வெடிகுண்டு மிரட்டல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மகா கும்பமேளாவில் பெண்கள் நீராடும் மற்றும் உடை மாற்றுவதை வீடியோவாக எடுத்த சிலர் டெலகிராம் மூலம் விற்பனை செய்து வருவது கண்டறியப்பட்டது. இது பெண் யாத்ரீகர்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. மெட்டாவிடமிருந்து அக்கவுண்ட் ஹோல்டரை அடையாளம் காண தகவல் கேட்டுள்ளோம். விவரங்கள் வந்தவுடன் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அவர்களின் 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்த 10 பேரையும் காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான எந்திரன் திரைப்படத்தை ஷங்கர் இயக்கினார். அந்த படத்தின் கதை தன்னுடையது என ஆரூர் தமிழ்நாடன் உரிமை கோரினார். காப்புரிமை சட்டத்தின் கீழ் ஷங்கர் மீது அவர் புகார் அளித்தார். இந்த வழக்கு தொடர்பாக ஷங்கருக்கு சொந்தமான 10,11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. மதக்கலவரத்தை தூண்டும் வகையில் எக்ஸ் தளத்தில் கருத்து வெளியிட்ட இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் மீது செல்வபுரம் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்துள்ளனர். துபாயில் நடந்த சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சுப்மன் கில் சிறப்பாக விளையாடி சதமடித்தார். டெல்லியில் முதல்வர் பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது. இதனை அடுத்து யமுனை ஆற்றில் முதல் முறையாக காசியில் உள்ளது போல் ஆரத்தி நிகழ்வு நடைபெற்றது. இதில் இன்று பதவியேற்ற டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மற்றும் அவர்களுடன் பதவியேற்ற அமைச்சர்கள், மாநில தலைவர் வீரேந்திர சச்சிதேவா, தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஆமைகளின் இனப்பெருக்க காலம் நெருங்குவதை ஒட்டி ஒடிசாவின் ரிஷிகுல்யா கடற்கரையில் ஆலிவ் ரிட்லி வகை ஆமைகள் முட்டையிடுவதற்காக அதிக அளவில் குவிந்து வருகின்றன. ஆமைகளின் முட்டைகளை பாதுகாத்து அதிலிருந்து குஞ்சுகள் வெளியானதும் அவற்றை கடலில் விடுவதற்கான நடவடிக்கையை ஒடிசா வனத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் 320 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட அரியலூரைச் சேர்ந்த 4 பேரை காட்டுமன்னார்கோவில் போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காப்பு காட்டில் மேய்ச்சலுக்கு சென்ற 3 பசுமாடுகள் சிறுத்தை கடித்ததில் இறந்தன. இதனால் காப்பு காட்டுக்குள் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மாசி திருவிழாவை முன்னிட்டு எருது விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்து ஓடிய காளைகளை தழுவ முயன்ற 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை 40 லட்சம் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இருமொழி கல்வி நடைமுறையில் இருந்து வருகிறது. அதே நேரத்தில் மாணவர்கள் விரும்பும் மொழியை தேர்வு செய்து படிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் மத்திய அரசு ஹிந்தியை திணிக்கக்கூடாது என அவர் கூறினார்.